இந்த இடத்துல வரக்கூடிய ராகு தசை வயதுக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய உயர்வை கொண்டுட்டு போய் அந்த செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தத்தோட வைக்கும். ஓகே, வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஒரு டாபிக், இது என்னன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டாபிக். தர்ம கர்மாதிபதிகள். தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். நம்மளுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 9, 10ஆம் அதிபதிகள், கர்மாதிபதியும் தர்மாதிபதியும். தர்மம் என்னது? 9ஆம் பாவகம், தர்மம் கொடுக்கக்கூடிய பாவகம். 9ஆம் பாவகம் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பாவகம். 9ஆம் பாவகம் புகழ் அந்தஸ்து மாதிரியான தன்மைகளை நிர்ணயிக்கக்கூடிய பாவகம் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ 9வது பாவக அதிபதியும் 10ஆம் பாவகம் ஜீவன பாவகம், கர்ம பாவகம், தொழில் பாவகம், எதனை எவ்வளவு எப்படி சம்பாதிக்க போறீங்கன்றத குறிக்கக்கூடிய பாவகம் 10ஆம் பாவகம். இந்த அமைப்புகள்ல எப்படி ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் ஒருத்தருக்கு? இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துல இந்த கேள்வியை நான் தான் சூஸ் பண்ணேன். இயல்பா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நவாம்சத்துல இவர் ஏன் இருக்கிற, நவாம்சம் எதுக்கு இருக்கு, இது எங்க இருக்கு, அது அங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம எங்க போக போறோம்? கொஞ்சம் அடுத்த கட்ட நிலைமைகளாக தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்புகள். தர்ம கர்மாதிபதினா என்ன? அந்த யோகம் என்றால் இணைவு. இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. யோகம் என்றாலே இணைவு. அது ஒரு அதிர்ஷ்டமோ அது ஒரு நல்ல தன்மையும் இல்லை. சனி ராகு சேர்ந்தாலும் கூட அது யோகம் தான், இணைவு தான். ஓகேங்களா? அப்ப இணைவுன்ற அமைப்புகள்ல புரிஞ்சுங்க. தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னா 9, 10ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகிறதோ இணைவதோ அப்படின்ற மாதிரியான தன்மைகள்ல அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த தசை நடப்புல வரும்போது செயல்படும். குறிப்பாக அடுத்தடுத்து அந்த தசைகள் வரும்பொழுது செயல்படும். சில நேரங்கள்ல ராகு கேதுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளையும் தர்ம கர்மாதிபதி யோகம் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். ஒரு உதாரணமாக எந்த லக்னம் எடுக்கலாம்? ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு இவரு சிம்ம லக்னம்னு வரும்போது 10ஆம் அதிபதி சுக்கிரன் வருவாரு. செவ்வாய் 9ஆம் அதிபதியா வராரு. இந்த இடத்துல செவ்வாயோட வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி செயல்படும்? ஏன்னா செவ்வாயுடைய தசையும் சுக்கிரனுடைய தசையும் அடுத்தடுத்து வராத தசை. ஓகே, இங்கதான் கன்ஃபியூஸ் ஆகும். என்னங்க அது தர்ம கர்மாதின்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க. ஆனா அது பக்கத்துல தசை வரணும்னா யாருக்கு வரும்? குறிப்பிட்ட குரு சனி பக்கம் வருவாங்க. இது தர்ம கர்மாதிபதி அமைப்புகள்னு வரும். அப்ப மிதுனத்துக்கு தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் அடுத்தடுத்து வரும். மேஷத்துக்கு தர்ம கர்மாதிபதினு அடுத்தடுத்த அமைப்புகள் வரும். ஏன்னா இவங்க எல்லாம் 9, 10ஆம் அதிபதிகளாக வருவாங்க. அப்ப இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதிகள் யோகங்கள் அடுத்தடுத்து யாருக்கு ஒரு சேர வருகிறது? ரொம்ப பேருக்கு வராது. சரி, அப்ப என்னங்க பண்ணலாம்? தர்ம கர்மாதிபதியுடைய சம்பந்தம் பெற்றவரு. ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரியான சிம்ம லக்னத்துக்கு குரு சுக்கிரனுடைய அதே சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரனுடைய மேஷ வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய சம்பந்தம் ராகுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல மேஷத்திலே ராகு இருக்கிறாரு, ரிஷபத்துல செவ்வாயும் மேஷத்துல சுக்கிரனும் இருக்கிறாங்க. இந்த ராகு தசை இந்த அமைப்புகளை எடுத்து செய்யும். இது ஒரு நல்ல விஷயம் இல்ல? ஏன்னா அவருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தர்ம கர்மாதிபதி 9ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள்ல ராகு தசை அவருடைய லக்னத்துக்கு இந்த இடத்துலதான் நீங்க திரும்ப லக்னத்துக்கு வந்துருவீங்க. லக்னம் உயர்வான நிலையில இருக்கும்போது சிம்ம லக்னம், லக்னாதிபதி நல்ல சூப்பரா இருக்கிறாரு. நல்ல ஒருவேளை மாசி மகம். ஓகேங்களா? மாசி மகம் லக்னத்துல சந்திரன் இருக்காரு, லக்னாதிபதியும் சூப்பரா இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல ராகு தசை நடப்புல வருதுன்னு வச்சுக்கோ. ஓகே, இதுல அந்த மகம் நட்சத்திரத்துல நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தன்மையில ரொம்ப தள்ளி வரும். ஆனா இதெல்லாம் நம்ம இல்லாம ஓகே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வரக்கூடிய ராகு தசை வயதுக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய உயர்வை கொண்டுட்டு போய் அந்த செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தத்தோட வைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட சம்பந்த அமைப்புகள்ல அவர் மருத்துவம், கட்டணம், அதிகாரம், அரசியல் மாதிரியான அமைப்புகள்ல மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இது அவருடைய லக்னத்தினுடைய தன்மைகளை பொறுத்து வேறுபடும். ஓகேங்களா? லக்னத்தோட தன்மையை பொறுத்து வேறுபடும். 9ஆம் 10ஆம் இடத்து தன்மையை பொறுத்து வேறுபடும். இதுல என்ன தெரியுங்களா? இப்ப நான் பேசுற விஷயம் சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு தெளிவா புரியும். இவ்வளவு கிளியரா சொல்லிட்டாருன்னுவீங்க. ஒருத்தருக்கு என்னையா இது இந்த மாதிரி போட்டு சுத்தி வைக்கிறாரு அப்படின்னுவீங்க. உண்மையிலேயே இந்த புரிதல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க அடுத்த கட்ட நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஜோதிடத்துல
சில பேரை கொரெக்ஷன் பண்ணும். ஒரு சமீபத்துல ஒரு கேள்வி ஒரு குரூப்ல வந்து என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிரதர் இத வந்து அப்பப்ப பார்த்துக்கங்க அப்படின்ட்டுன்னு. அதுல வந்து ஒரு கேள்விய போட்டுட்டு, இவருக்கு இந்த பிரச்சனை நடக்குது. ஏன் அப்படின்ற டிஸ்கஷன்ல லக்னத்தெல்லாம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. மலேசியால இருக்கக்கூடிய ஜோதிடர்களும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் அந்த குரூப்ல இருக்கிறாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. இது விக்கி கிட்ட கேட்டாக்கா, விக்கி ப்ரோஸ் கிட்ட கேட்டா அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருவாருன்னு. நான் அந்த ஜாதகத்த குடுத்தாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லையே. லக்னம் சரிதானே அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்த சொன்னோனே எல்லாருமே அதுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது எங்க இருந்து உங்களுக்கு வருதுன்னா, அந்த புரிதல் நமக்கு நிறைய பேரோட ஜாதகங்களையும், நிறைய ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு வரும். அங்கதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க இவங்களெல்லாம் நீங்க பார்த்து இதெல்லாம் நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 2023ல பார்த்தீங்கன்னா, என்ன சுத்தி இருக்கிறவங்க 21லலாம் என் Facebookஅ போய் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் டேட் எல்லாம் கேட்டு, நான் ஏதோ மந்திரம் பண்ண போற மாரி சில ஆக்டர்லாம் என்ன ஏசியிருக்கிறாங்க. மலேசியா லோக்கல் ஆக்டர்லாம். அப்ப இந்த இடத்துல இருந்த அந்த 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 காலகட்டம் மாறி, இப்ப எல்லாரும் ஜாதகம் குடுக்குற இந்த காலகட்டத்துல என்ன வந்துருது? ஓகே, எடுத்த உடனே இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு அப்படின்ற மாரியான விஷயம் சொல்றோம்ல. இதற்கு அனுபவம் தேவைப்படுது. இந்த அனுபவம் எங்க வருது? ஐயா உங்களுக்கு தெரியாது சில இடங்கள்ல சிம்ம லக்னத்துக்கு அப்படியே கெடுதல் பண்ணக்கூடிய வேலையை குருவும், அருமையான நல்ல பலனை செய்யக்கூடிய இடத்துல சனியும் வருவாரு. இதை எப்படி பலனா எடுப்பீங்க? இங்கதான் உங்களுக்கு அனுபவம் தேவைப்படும். இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி அப்படின்னு வரும்பொழுது, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அபரிவிதமான வருமானத்தை கொடுத்து, அந்த வருமானத்தை தானம் செய்து, அந்த தானத்தால உங்களுக்கு பெயர், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம். இது எல்லாருக்குமே வந்துருதா? ஒருத்தர் சம்பாதிக்கிறது அவருக்கே பத்த மாட்டுது. ஒருத்தர் கடன்லயே லைஃப்ல ஓட்டுறாரு. ஒருத்தர் கொடுக்கணும்ன்ற மனசே இல்ல. மனசே கல் நெஞ்சமா இருக்குது. அவ்வளவு இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கிறாரு. இதுல யாருக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட போகுதுன்றதை நிர்ணயம் செய்வதுதான் அந்த லக்னம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.